ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 செட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி கொஷின்ஸ் பார்க்க போறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த வீடியோவை ஜஸ்ட் காதால கேட்டிங்கன்னா போதும். இது நீங்கள் Q&A செஷன் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. பிகாஸ் ஆன்சர்ஸ் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் கொஷின்ஸை நீங்களே பார்த்து படிக்கிறதுக்கு காதில் கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். The number of members included in constitution drafting committee அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 பேர். Under which article President of India can claim constitutional emergency? Article 356, right? Okay. Who among the following is not a member of any of the two houses of our country? லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்திலுமே இல்லாதவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் அவர்கள் தான். Fundamental duties are mentioned in which of the following part of the constitution? Part 4A. ஓகேங்களா? Which article of the Indian constitution has the provision for national emergency? Article 352. So 352 national emergency and பிரசிடென்ட் அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரது எப்போ அப்படின்னா 356 ஆர்டிக்கல் அந்த இதில். ஓகே, நெக்ஸ்ட் who appoints the governor of a state in India? President of India தான் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. Which article of the constitution allows the center to form new states? சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூ ஸ்டேட்டை உருவாக்கணும்னா ஆர்டிக்கல் 4. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும்னா 4 பேரை நம்ம கன்சல்ட் பண்ணணும். Constitution allows the center to form new states. What is the minimum age for becoming a governor of state in India? 35 வயசு இருந்ததுன்னா நம்ம ஒரு கவர்னர் ஆகிடலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ரியல் லைஃப்லேயே கூட ஹிண்ட் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 35 வயசில் கவர்னர் ஆக போகிற மாதிரி. Under which article of the constitution is the cultural and educational rights granted? எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 and 30. Article 29 and 30. Civil servants are not permitted to become members of parliament. ஸோ சிவில் சர்வன்ஸால் பார்லிமெண்ட்டோடைய மெம்பர் ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம புதுசாக பார்க்குறோம் இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்கிறது நல்லது. The National River Conservation Directorate is under. ஸோ இந்த ஆறுகள் பாதுகாப்பு இருக்குது பார்த்தீங்களா, தேசிய, அது கரெக்டான இது தெரியல ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். நம்ம என்ன போட்டுருவோம்? எர்த்து ஆர் வாட்டர் ரிசோர்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சர்னு போட்டுருவோம். பட் எக்ஸாக்ட் என்னென்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. In the Constitution of India, promotion of international peace and security is mentioned in DPSP. Which article? 51. So, 9th schedule of the Constitution of India பார்த்தீங்க அப்படின்னா added by the first amendment. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் 9வது ஸ்கெடியூல் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. What is the literal meaning of certiorari? Certiorariனா என்னென்னா to be certified or to be informed. இங்கே cert இருக்கு இல்லையா? ஸோ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். Which of the following are constitutions of Indian Parliament? ஸோ 1, 2, 3 எல்லாமே. President, Council of States, House of People மூணுமே இருக்குது. Who among the following is the executive head of India? யாரு? President தான் executive head of India. Anti-defection law is given in which schedule of the Indian Constitution? 10th schedule. Which of the following has the supreme command of Indian Defence Forces? நம்மளுடைய president. Who administers the oath of President of India? யாரு? Chief Justice of India தான் பிரசிடெண்ட்டுக்கான ஓத் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு வேறு யார் எடுத்துக்கலாம், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரலாக இருக்கலாம், ஆர் எனி அதர் அந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் ஓத் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இவங்கெல்லாம் ஓத் எடுக்கணும்னா பிரசிடெண்ட்டோடைய முன்னிலையில் தான் எடுக்கணும். அப்புறம் பிரசிடெண்ட்டே எடுக்கணும்னா யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இது பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேறு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் தெரியுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. பை கன்வென்ஷன் who of the following is the chairman of Press Council of India?
ஸோ ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து ப்ரெஸ் கவுன்சிலோடைய சேர்மேன். அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் ஆல் இண்டியா சர்வீசஸ் ஆர் மேட் பை பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து சிவில் சர்வன்ஸாக மேக் பண்ணுவாங்க. இப்போ யூபிஎஸ்சி சேர்மேனாக இருக்கட்டும், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரலு, வேறு யார் இருக்கிறாங்க, சாலிசிட்டர் ஜென்ரல். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டியூஷனல் போஸ்டோடைய அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓத் எடுக்கிறதா இருக்கட்டும், யாராக இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் தான் நிறைய கேசஸில். ஓகேவா, நான் எல்லாமேன்னு சொல்லலை, நிறைய கேசஸில். ஹூ இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் இன்டர்பிரிட்டிங் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டு. ஓகேங்களா, பார்லிமெண்ட்டுன்னு போட்டக்கூடாது, ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் இன்டர்பிரிட்டிங். ஸோ அதில் வந்து குறுக்க நுழைஞ்சு இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது யார்? சுப்ரீம் கோர்ட் தான். ரெசிடியூவரி பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அண்டர் கான்ஸ்டியூஷன் ரெஸ்ட்ஸ் வித் பார்லிமெண்ட். ஓகேங்களா, ரெசிடியூவரி மீதமுள்ள பவர் வந்து பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் யார்கிட்ட தான் இருக்குது? பார்லிமெண்ட் கிட்ட. Who among the following is not a member of National Development Council? ஸோ என்டிசியில் பிரசிடென்ட் கிடையாது, மிச்ச ஃபஸ்ட்டு 3 இருக்கிறாங்க. President can dismiss a member of council of minister on the recommendation of prime minister. ஓகேங்களா, ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை வந்து எப்போ வந்து பிரசிடென்ட் நீக்கலான்னா பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் கம் அண்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. த டேர்ம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இஸ் மென்ஷன்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்? ஆர்டிக்கல் 233. ஸோ 233 அது எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23. ஸோ 2 தான் ஸ்டேட்டு, 3 தான் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அந்த ஒரு இது மாதிரி கூட உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நிமோனிக்ஸாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து Dash elects the president and vice president, removes judges of Supreme Court and High Court. யார் அப்படின்னா லோக்சபா. லோக்சபா தான் வந்து president and vice president elect பண்ணுறாங்க and removes the judges of Supreme Court and High Court. So which parliamentary committee in India is normally chaired by a prominent member of the opposition? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோடைய சேர்மேன் மட்டும் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா அப்போசிஷன்லேருந்து. சரியா, நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் அமெண்ட்ஸ் த கான்ஸ்டியூஷன். ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்லனா 6 இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல் ஆர் ஆர்டிகல்ஸ் கேன் நாட் பி சஸ்பெண்டட் ஈவன் டியூரிங் எமர்ஜென்சி? எமர்ஜென்சி பீரியடாக இருந்தாலும் எந்த 2 ஆர்டிக்கல் சஸ்பெண்ட் செய்யப்படாது? ஆர்டிக்கல் 20, ஆர்டிக்கல் 21. 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? ஸோ பஞ்சாயத்து அப்படின்றது 9, முனிசிபாலிட்டிங்கிறது 9A, கோஆப்ரேட்டிவ்ஸுங்கிறது 9B. ஸோ ட்ரிபியூனல்ஸ் தான் இங்கே வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. அது என்னன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். மணி பில் மே பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் த லோக்சபா. ஓகே, ஸோ அதுதான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அண்ட் ஃபேமிலி பிளானிங் இஸ் லிஸ்டட் இன் தி கன்கரண்ட் லிஸ்ட் கிவன் இன் த 7th schedule of the constitution in of India, right? Central Bureau of Intelligence and Investigation is listed in the dash list given in the 7th schedule in the constitution. ஸோ எதுலனா யூனியன். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து எதில் இருக்குன்னா யூனியன். ஸோ சென்டர்னு அதிலே இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹாஸ் அ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்? ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு தான் இருக்குது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து mandamus is issued when the court finds that a particular office holder is not doing legal duty and hereby infringing on the right of an individual. ஸோ அது என்ன சொல்கிறாங்க? mandamus. Which fundamental right in the Indian Constitution includes abolition of untouchability? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் தான் நமக்கு வந்து அன்டச்சபிலிட்டியை எதிர்த்த ஒரு விஷயம் நமக்கு அதில் ரைட்டாக கிடைக்குது, இம்ப்ளிசிட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி இனிஷியேட்டட் இன் ஐதர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு வெறும் லோக்சபான்னு போட்டுருவோம். பட் இட் இஸ் either house of the parliament. Which fundamental right in Indian constitution states that all persons shall be equally protected by laws of the country? So equal nu vandutale enadhu equality. Betting and gambling is listed in the state list given in the 7th schedule in the constitution of India. Advisory jurisdiction. Another advisory jurisdiction means that President of India can refer any matter that is of
public importance மக்கள் நலம் குறித்து or that which involves interpretation of constitution to supreme court for advice. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு advisory jurisdiction மாதிரி president advice பண்ணலாம் மக்களுடைய நலனுக்கு இது இது பண்ணால் நல்லாயிருக்கும் ஆர் இந்த மாதிரி நீங்கள் தீர்ப்பு சொல்லலாம் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் இஸ் லிஸ்டட் இன் த கன்கரண்ட் லிஸ்ட் in the seventh schedule. ஃபாரஸ்ட் என்னதான் concurrent, which fundamental right in Indian constitution includes equal access to shops, bathing, ghats, hotels, etc. எதுன்னு கேட்டா right to equality, right? So yes, prohibition writ is issued by high court or supreme court when a lower court has considered a case going beyond its jurisdiction. So prohibit பண்ணலாம். Okay, but trade union is listed in the concurrent list given in the seventh schedule. So இதில் என்னன்னா concurrent trade union concurrent ஃபாரஸ்ட்டுமே கன்கரண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். எஸ் கன்கரண்ட் தான். During the proclamation of emergency, term of Lok Sabha may be extended at a time for a period not exceeding 1 year. Not exceeding 1 year, right? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 months போட்டிருப்பீங்க 1 year. Constitution Assembly of India was founded in the year 1946. Okay. So original jurisdiction means cases that can be directly considered by Supreme Court without going to the lower courts before that. அதுதான் வந்து original jurisdiction. Advisory jurisdiction means President of India can, அதுதான் ரிப்பீட்டாக வந்திருக்கு கொஷின் பட் இருந்தாலும் படிக்கிறேன். Any matter that is of public importance or that which involves interpretation of constitution to Supreme Court for advice. Under which of the following jurisdiction can any individual whose fundamental right has been violated can directly move to the Supreme Court for remedy? ஸோ அதுதான் என்னது ரிட் ஜுரைஸ்டிக்ஷன். ஸோ நான் டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னா ரிட் ஜுரைஸ்டிக்ஷன் யூஸ் பண்ணலாம். Next, which fundamental right is the Indian Constitution? In the Indian Constitution, allows citizens to move the court if they believe that any of their fundamental rights have been violated by the state. So, another right to constitutional remedy, Article 32. Which is the 25th High Court in India? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் ஹை கோர்ட் தான் 25வது ஹை கோர்ட்டு. Which of the following is not a fundamental duty? Abolition of titles except military and academic. இது பார்த்தீங்கன்னா டியூட்டி கிடையாது. Appellate jurisdiction means that Supreme Court will reconsider the case and the legal issues involved in it. ஒரு கேஸை திருப்பி கன்சிடர் பண்ணுறது பேர் appellate. Which article can be used by the President of India to declare financial emergency அப்படின்னா 360 தான். Which article was referred to as the heart and soul அப்படின்னா Article 32. இதுதான் அந்த constitution remedy. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். Which amendment of the Constitution of India increased the age of retirement of High Court from 60 to 62 years? அது என்னதுன்னா 15th. ஓகே. ஸோ 15th அமெண்ட்மெண்ட் படி தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸோடைய ஏஜ் வந்து 60லேருந்து 62 அதிகரிச்சுது. How many times a person can be elected as President of India? So there is no bar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒருவர் பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்படலாம். Which of the following provisions needs a special majority in the parliament? Change in fundamental rights. ஒரு அடிப்படை உரிமையோடைய ப்ரொவிஷன்ஸில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சிறப்பு குழு, அதாவது சிறப்பு அதிகமாக, அதாவது என்ன சொல்கிறது, சாதாரணமாக இருக்கிற கூட்டத்தை விட அதிகமாக தேவைப்படும் ஓட் பண்ணுறதுக்கு, ரைட்? Who is the custodian of contingency fund of India? Presidents. Okay, sorry, president தான் நம்மளுடைய contingency ஃபண்டுக்கு உள்ள ஒரு காவலர். India has taken the step of judicial review from which country's constitution? USA. In the Indian parliamentary system, vote on account is valid for how many months? என்ன சொல்றாங்க 2 months. Comptroller and Auditor General of India is appointed for how many years? 6 years. Which of the following amendment is also known as mini constitution னு கேட்டிருக்காங்க. 42nd amendment. Which of the following right has been removed from fundamental rights and converted to a simple legal right? Right to property.
Who among the following were the members of the drafting committee of the constitution? Alladi Krishna Swami Iyer. Okay. How many members of upper house Rajya Sabha can be nominated by president? 12 members. எத்தனை members? 12 members. Which of the following is justiciable in nature? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் இங்கே justiciable in nature. In Indian constitution, the method of election of president has been taken from which country? ஸோ பிரசிடென்டோடைய எலெக்ஷன் எந்த ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம அந்த மெத்தட் அடாப்ட் பண்ணியிருக்கோன்னா அயர்லாண்டு. How many type of writ are there in Indian constitution னு கேட்டிருக்காங்க. 5 விதமான writ இருக்கு. Part 4 of Indian constitution deals with which of the following கேட்டிருக்காங்க. That is DPSP. Which is the literal meaning of quo warranto? By what authority or warrant? இங்கேயும் warrant இங்கேயும் warrant இருக்கு. ஸோ நீங்கள் வந்து hint வச்சுக்கலாம். How many fundamental duties இருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்லனா? 11 இருக்கு. So the members of Rajya Sabha are elected by the elected members of Legislative Assembly of States. Proclamation of emergency must be placed before the parliament for its approval within 1 month. ஓகேங்களா? ப்ரொக்ளமேஷன் என்னன்னா அதை எடுக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு. ஓகேங்களா? Which of the following? ஓகே, ப்ரொக்ளமேஷன்னா கொண்டு வரத்துக்கு. ஓகேங்களா? ஒரு எமர்ஜென்சி அதை டிக்ளேர் பண்ணணும்னா வித்தின் 1 மந்தில் பார்லிமெண்ட் கிட்ட அதோடைய அப்ரூவல் வாங்கி ஆகணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அத்தாரிட்டி இஸ் எலெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா பிரசிடென்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரொவைடட் பை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? பிளானிங் கமிஷன் தான். இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக். வாட் டஸ் ரிப்பப்ளிக் மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஸ்டேட் இஸ் எலெக்டட் இன்டைரக்ட்லி பை இட்ஸ் பீப்புள், ரைட்? Which is the oldest high court in India ன்னு கேட்டிருக்காங்க. பாம்பே ஹை கோர்ட் தான். Which of the following is not an essential element of a federal form of government? Separation of powers, not an essential element. So written constitution essential, independent judiciary essential, division of power அதுதான் இருக்கே தவிர separation of powers வந்து essential element கிடையாது. Who recognizes the political parties in India? Election Commission of India. Sorry, Election Commission of India. According to Article 85, subclause 1 of the Indian Constitution, Lok Sabha must meet at least how many times? Twice a year with no more than 6 months between the sessions, right? So is that correct? What is the minimum age requirement for appointment of Prime Minister of India? 30 years if he or she is a minor member of, sorry, 30 years if he or she is a member of Lok Sabha, right? 30 years. So I just now cross-checked with a Google, but என்னன்னா my guess is right. 30 years கிடையாது, இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. 25 years தான் correct prime minister ஆகிறதுக்கு. Choose the correct statement stated in the Constitution of India. India, that is Bharat, shall be a union of state. ஸோ பாரத் அப்படின்னு தான் நம்மளுடைய இந்தியாவை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. டக்குன்னு நம்ம ஃபெடரேஷனை போற்றக்கூடாது. Rajya Sabha can give the Union Parliament power to make laws on matter included in the state list. ஓகேங்களா? Which of the following is not an eligibility to the Vice President of India? Age more than 35 years அப்படின்னு கிடையாது. ஸோ வெறும் 35 இருந்தாலே போதும். The member of Rajya Sabha are elected by members of Lok Sabha. சாரி, தப்பு இங்கே கொடுத்துருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட்ஸ். இன் இந்தியா த கான்செப்ட் ஆஃப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இஸ் அடாப்டட் ஃப்ரம் British Constitution, correct. Name the Constitutional Amendment Act that was passed to provide free and compulsory education to all children between 6 and 14 years of age. என்னன்னா 86th Amendment Act. Which Constitutional Amendment Act discontinued the Anglo-Indian reserved seats in the Parliament and
State Legislature, 104th Amendment Act. Chairman of Public Accounts Committee of Parliament is appointed by Speaker of Lok Sabha. சரிங்களா? If the post of both the President and Vice President of India falls vacant, who discharges the functions of President till new incumbent is elected? ஸோ யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் இருப்பாங்க. சூஸ் த கரெக்ட் அமெண்ட்மெண்ட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் ஹாஸ் டீலிங்க்டு த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் சாப்டர் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எதுலனா 44th அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் நீக்கப்பட்டுச்சு. ஹூ இஸ் த நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்சபா அப்படின்னா ஜிவி மவ்லங்கர். which of the following is not a panchayati raj institution அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராம் cooperative society is not a panchayati raj institution. Which of the following committee is not concerned with panchayati raj? சந்தானம் கமிட்டிக்கும் பஞ்சாயத்தி ராஜ்க்கும் சம்பந்தம் கிடையாது. who is called the guardian of public purse அப்படின்னு கேட்டா comptroller and auditor general. comptroller and auditor general. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃபர்தராக வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது உங்கள் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ். நன்றி, வணக்கம்.